இருள் நீக்குபவர் அப்படின்னு அந்த நாடகத்தில் வந்து வரும். அப்போ தான் எனக்கு ஒரு தெளிவு வந்து பிறந்துச்சு. இருளை நீக்குபவர் குரு. அப்போ குரு தான் தெய்வத்தை காட்டுவாங்க. நாம் வந்து இந்த தவம் பண்ணும்போது 7 நிலை தவமும் பண்ணிட்டு இருப்போம். அப்போ அதில் ஒவ்வொரு சக்கரமும் இயங்கும். இப்போ நான் வந்து பக்தியில் ரொம்ப முத்தி போன ஆளுதான். நான் போய் விநாயகர் கும்பிடுறது எல்லாமே எல்லா சாமியும் கும்பிடுவேன். இப்போ தான் இந்த 3வது நிலை அகத்தாய்வு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்குள்ளார எல்லாருமே இருக்கிறாங்க அப்படிங்கிறது. எனக்குள்ளார கீழே மூலாதாரத்தில் நம்ம விநாயகர் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா மணிப்பூரகத்தில் நம்மளோட விஷ்ணு படுத்துட்டு இருக்கிறாரு தண்ணியில் பாம்போட உருவத்தில். அப்படியே மேலே பார்த்தோன்னா அக்னி எரியுது. அந்த இடத்துல ருத்ரர் இருக்கிறாரு. இந்த இடத்துல சதாசிவம் இருக்கிறாரு. இந்த இடத்துல முருகர் இருக்கிறாரு. இந்த இடத்துல நமக்கு அறிவு தெளிவாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இங்கே வந்து தான் பண்ணிருக்கேன். பக்தியும் ஆன்மீகமும் தவமும் நம்மளோட ஆன்மீகங்களில் குரு இவ்வளோ சூப்பராக சொல்லி தந்துருக்கிறாரு. இவ்வளோ நாளாக நம்ம வந்து நம்ம போவோம் வருவோம் எத்தனையும் பண்ணுவோம். ஆனால் பக்தியும் அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்று அப்படிங்கிறது வந்து இங்கே